பிறந்தார். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் சொல்றா. நான் அப்படியே பாட்டு கேட்டு சும்மா அப்படியே வாக் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். லைன்ல இரு. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் கேட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் சொல்றா. ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேட்கலடா? ஹலோ ஹலோ. என்கிட்ட இந்த கீபேட் ஃபோன் இருக்குது. இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மொபைல் நெட்ஒர்க்ஸில் கால்ஸ் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நெட்ஒர்க் பேண்ட்ஸ் ஹைவே லைன்ஸில் போகிற வெஹிக்கல்ஸ் மாதிரி 2G 3G ஸ்லோவாக போகும், 4G அதுக்கப்புறம் வரது எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணும்போது உங்கள் ஃபோன் பக்கத்தில் இருக்க டவர்ஸ்லாம் கனெக்ட் ஆகும். அந்த டவர்ஸ் சிக்னலை ரிசீவ் பண்ணி இன்னொரு டவருக்கு சென்ட் பண்ணும். அதுதான் உங்கள் ரிசீவர் இருக்கிற ஏரியா டவர். சில கீபேட் ஃபோன்ஸில் 2G 3G பேண்ட்ஸ் தான் இருக்கும், பட் அது ஸ்லோவாக இருக்கும். புது ஃபோன்ஸில் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸான 4G 5G பேண்ட்ஸ் கூட இருக்கும். அதனால தான் ஃபாஸ்ட்டாகவும் கால் குவாலிட்டியாகவும் இருக்கும். 4G விவோ LTE அதுக்கப்புறம் அந்த நெட்ஒர்க்ஸை சப்போர்ட் பண்ணுற டவர்ஸை LTE எனேபிள் டவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த விவோ LTEயால் தான் வாய்ஸ் கால்ஸ் 4G நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி வாய்ஸ் கிளியராக கொடுக்கும். இருந்தாலும் இந்த டவர் 4G LTE அதுக்கப்புறம் மேலே இருக்க நெட்ஒர்க்ஸை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் 2G 3G நெட்ஒர்க்கை அதால் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியலை. எப்போ நான் யாருக்காச்சும் கால் பண்ணுறனோ அவங்க பேசுகிறது எனக்கு கேட்கும், ஆனால் நான் பேசுகிறது அவங்களுக்கு கேட்காது. ஸோ மைக் தான் ப்ராப்ளம் போலன்னு சொல்லிட்டு கடையில் போய் கொடுத்து மாற்றினேன். ஆனால் பிரச்சனை சால்வ் ஆகலை. சரி, அப்போ நெட்ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் போலன்னு சொல்லிட்டு சர்வீஸ் ப்ராடக்ட் போய் கேட்டால் நீங்கள் சிம்மை ஸ்வாப் பண்ணிக்கோங்க, இப்போ தான் புதுசாக ஒரு டவர் வச்சிருக்கோம், ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் கன்ஃபார்ம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. நான் எப்போ அந்த ஃபோனை வெளியே எடுத்து போடணும் அப்போலாம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததே இல்லை. எப்போ வீட்டுக்கு எடுத்து வரணும் அப்போ தான் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதே சிம் எடுத்து என் ஃபோனில் போடுவா ஒர்க் ஆகுது, ஆனால் இந்த ஃபோனில் ஒர்க் ஆகலை. அப்புறம் தான் ஒன்று தோணுச்சு, இங்கே புதுசாக டவர் வச்சாங்களே அந்த டவர் பார்த்த வேலை தான் ஆகுது. அந்த டவர் பிரைமரியாக 4G நெட்ஒர்க்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2G 3G நெட்ஒர்க் மொபைல்ஸ் அல்லாத வாய்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியல. ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இப்போ வெளியே போனால் அப்படியே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அங்கே இருக்க டவர்ஸ்லாம் ஓல்டர் நெட்ஒர்க் சப்போர்ட் ஆகுது, ஆனால் இங்கே மட்டும் அந்த புது டவரால் தான் எல்லாமே. ஸோ அதான் ப்ராப்ளம்னு தெரிய வந்த உடனே 4G சப்போர்ட் பண்ணுற பேசிக் மாடல் ஃபோனை வாங்கி செக் பண்ணால் ஒர்க் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் சிம்லேயும் இல்லை, ஃபோன்லேயும் இல்லை. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். பாய். அது கூட இந்த டவரை காமிக்கிறேன் பாருங்களேன். தெரியுதா? அந்த டவர் தான்.